ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறிவியல் 10ஆம் வகுப்பு. என்ன பார்க்க போகிறோன்னா அலகு 12 அந்த பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இருக்கிறனால இந்த பாக்ஸுக்குள்ளே முக்கியமான கொஸ்டின்கள் இருக்குல்ல, தெரிந்து கொள்வோம்ண்டு அதை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்வோம் அந்த இது இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஏடிபினா என்ன அர்த்தம்னா இதுனா அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் விரிவாக்கம். ஏடிபினா அடினோசைன் டை பாஸ்பேட். என்ஏடினா நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. என்ஏடிபினா நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். நெக்ஸ்ட்டு, ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை பெற முடியுமா அப்படி கேட்பாங்க. ஆனால் பெற முடியாது. சரியா தவறால கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, மெல்வின் கால்வின். இவர் யாருன்னா அமெரிக்க உயிர் வேதியியலாளர். மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர். இவர் என்ன நிகழ்வுகளை கண்டறிந்தார்னா ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். அதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது. இதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எந்த ஆண்டுனா 1961ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட்டு, சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். புதுப்பிக்கும் ஆற்றல் யாருன்னா CNR ராவ் அவர்கள். அவருக்கு என்ன விருது வாங்கினா பாரத ரத்னா CNR ராவ் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஒளி வினையானது பசுங்கணிகத்தின் எந்த பகுதியில் நடைபெறுகிறதுன்னு கிரானா. இருள் வினையானது பசுங்கணிகத்தின் எந்த பகுதியில் நடைபெறுகிறதுனா ஸ்ட்ரோமா. ஒளிவினை கிரானா, இருள் வினையானது பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில். சுவாசித்தல் 2 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. அவை வெளி சுவாசம் மற்றும் செல் சுவாசம் தெரியுதும். ஆக்சிஜன் முன்னிலையில் நடைபெறும் சுவாசம் காற்று சுவாசம் எனப்படும். காற்று சுவாசம் 3 படிநிலைகளில் நடைபெறுகிறது. எதுனா கிளைகாலிஸ், கிரெப்ஸ் சுழற்சி மற்றும் எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. மேலோட்டமாக தான் பார்க்குறோம். இதிலிருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகளில் இந்திய கால்நடை அட்டையை பற்றி நம்ம முக்கிய தகவல்கள் மட்டும் தெரிந்து கொள்ளலாம். அது பேர் கிருடினேரியா கிரானுலோசா. கிருடினேரியா கிரானுலோசா. மேலும் தெரிந்து கொள்ளுதல் பார்க்கலாம். அட்டைகளுக்கு எது இல்லைன்னா காது இல்லை. அவை அதிர்வுகளை தோல் மூலம்தான் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அட்டை தனது முழு உணர்வையும் செரித்து உறிஞ்சு கொள்ள எத்தனை ஆண்டு ஆகிறதுனா ஓராண்டுக்கு மேல் ஆகிறது. அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சு கொள்வதற்கு ஓராண்டுக்கு மேலாகிறது. நெக்ஸ்ட், அட்டையின் மருத்துவ பயன்கள். அட்டைகள் இரத்த உறவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரிவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. இதெல்லாம் சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, இரத்தத்தை வழிய விடுதல் என்பது நோயாளியின் உடலில் இருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பம் தான் இரத்தத்தை வழிய விடுதல். நெக்ஸ்ட், முயல் ஓரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ் பேர். குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என இந்த வாஷிங்டன் நாட்டில் எப்போ பட்டியலிடப்பட்டதுன்னா 1990. நெக்ஸ்ட்டு, வாலிட இழப்பால் முயலின் எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனது இதற்கு காரணம். மார்ச் 2003 எங்கன்னா கொலம்பியாவில் வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டதாம். வாஷிங்டனில் 1990, கொலம்பியாவில் வடிநில குள்ள முயல் மார்ச் 2003.
அட்டையின் உடல் ஒரே மாதிரியான 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாம். அட்டை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், 33 கண்டங்கள். ஓம்புயிரின் உடல் ஒட்டிக்கொள்வதற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படும் இரு ஒட்டுறுப்புகளை அட்டை பெற்றுள்ளதாம். அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து இரத்த உறைவை தடுக்கும் கிருடின் எதிர் உறைவி என்ற பொருளை சுரக்கின்றன. அட்டை வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் மூலமாக இரத்த உறைவை தடுக்கிறதுக்கு கிருடின் எதிர் உறைவி என்ற பொருளை சுரக்கின்றன. அட்டை வந்து ஓர் இருபால் உயிரி. முயல்கள் வந்து முதுகு நாணுள்ள வெப்ப இரத்த உயிர்கள். முயலுக்கு வந்து கோரை பற்கள் கிடையாது. முயலின் சுவாசம் வந்து எதன் மூலமாக நடைபெறுதுன்னா ஓரினை நுரையீரல் மூலம் நடைபெறுகிறது. முயலுடைய இதயத்தில் 2 ஆரிக்கிள்கள் 2 வென்ட்ரிக்கிள் என 4 அறைகள் உள்ளன. கழிவுநீக்க இனப்பெருக்க மண்டலத்தில் சிறுநீரக அல்லது கழிவுநீக்க மண்டலம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் ஆகியவை உள்ளன. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலகு 14 தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். அதில் அந்த படத்தில் உள்ள மேலும் தெரிந்து கொள்ளணும்னு பார்க்கலாம். அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம். தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது நீராவி போக்கின் வீதம் குறையும். உறிஞ்சப்படும் நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது. இதற்கு என்ன பெறனா நீர் வடிதல் எனப்படும். இவ்வாறு நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை வந்து நீர் சுரப்பி அல்லது கைடதோடு எனப்படும். நெக்ஸ்ட், பாலூட்டிகளின் ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவதில்லை ஏன்? பாலூட்டிகளின் ஆர்பிசியில் உட்கரு இல்லாதிருப்பதினால் அச்செல்லானது இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிகளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஆர்பிசியில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துவதை அனுமதிக்கிறது. எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாதிருப்பதினால் மெல்லிய இரத்த தந்துகிகளுக்குள் அதிக மீளும் தன்மை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவுகிறது. மேலும் தெரிந்து கொள்வது பார்க்கலாம். அனிமியா அது வந்து எதுனா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். லியூகோசைட்டோசிஸ் அதுனா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். லியூகோபீனியா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். த்ரோம்போசைட்டோபீனியா இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். வில்லியம் ஹார்வி 1628. இவர் யாருன்னா நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். வில்லியம் ஹார்வி 1628 நவீன உடற்செயலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். முதுகெலும்பிகளுடைய இதய அறைகள் 2 அறைகள் எது பெற்றுனா மீன்கள். 3 அறைகள் காணப்படுவது வந்து இருவாழ்விகள். முழுமையுற 4 அறைகள் வந்து ஊர்வன. 4 அறைகள் இந்த 4 அறைகள் காணப்படுறது வந்து பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலை. ஊர்வனையிலிருந்து முதலைக்கு வந்து 4 அறைகள் காணப்படுது இதயத்தில். நியூரோஜெனிக் மற்றும் மையோஜெனிக் இதய துடிப்பு. நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. நியூரோஜெனிக்னா நரம்பு தூண்டலினால் இதய துடிப்பு உண்டாகிறது நியூரோஜெனிக். இத்தூண்டல் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு வலதிசை புழுக்கள், பெரும்பாலான கணுக்காலிகள். மையோஜெனிக்னா இதய துடிப்பானது மாறுபாடடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள், முதுகெலும்பிகள். நெக்ஸ்ட்டு ஹீஸ் 1893 ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தவர் யாருன்னா ஹீஸ். அதனால் இது ஹீஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. அலகு 15 நரம்பு மண்டலம். ஒரு முனை நுயிரான்கள் வந்து இதில் காணப்படும். வளர் கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும். முதிர் உயிர்களில் காணப்படாது. இருமுனை நுயிரான்கள் கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையில் உள்ள ஆல்ஃபெக்டரி எபித்திலியத்திலும் காணப்படும். பலமுனை நுயிரான்கள் வந்து மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புறணியில் காணப்படும். ஒவ்வொரு நுயிரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை. மேலும் 10,000க்கும் அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. ஒவ்வொரு நியூரானும் ஒரு வினாடியில் நேரத்தில் எத்தனை தூண்டல்னா 1000 நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடியவை. மேலும் 10,000க்கு அதிகமான நரம்பிடை இணைப்புகளையும் பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை இருக்குது. நெக்ஸ்ட்டு மெனிஞ்சைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் ஆகும். மெனிஞ்சைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் ஆகும். மூளை உறையை சுற்றி உள்ள திரவத்தில் ஏற்படும் நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் நோய் தொற்று இதற்கு காரணமாகிறது.
நெக்ஸ்ட், மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை கொட்டை ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன. EFA விரிவாக்க அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். நெக்ஸ்ட், எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் EEG என்பது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. இது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணரவும், மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள், மூளைக்கட்டி, தலையில் ஏற்படும் காயங்கள், வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணரவும் பயன்படுகிறது. எதுனா EEG பேர் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம். மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி தான் எனது எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம். நெக்ஸ்ட், அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். அதில் உள்ள தெரிந்து கொள்ளும் பார்க்கலாம். ஃபினைல் அசிட்டிக் அமிலம் PAA மற்றும் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைட் IAN. PAA விரிவாக்கம் பினைல் அசிட்டிக் அமிலம், IAN இண்டோல் 3 அசிட்டோநைட்ரைட் ஆகியவை இயற்கை ஆக்சின்கள் ஆகும். இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் IPA. இண்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் IBA விரிவாக்கம். இண்டோல் புரோப்பியானிக் அமிலம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் NAA நாப்தலின் அசிட்டிக் அமிலம் மற்றும் 2,4,5 ட்ரைகுளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம் போன்றவை சில செயற்கை ஆக்சின்கள் ஆகும். நெக்ஸ்ட், நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி. நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி எனப்படும். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். யாருன்னா தாமஸ் அடிசன். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலில் வல்லுநர்களான WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினர். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிடின் ஆகும். யாருன்னா இங்கிலாந்து நாட்டு உடற்செயலில் வல்லுநர்கள் WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதல்ல எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினா 1909ஆம் ஆண்டு. அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் பேர் செக்ரிடின். நெக்ஸ்ட், மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பினியல் சுரப்பியில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் கால தூதுவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. எந்த ஹார்மோனா மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பினியல் சுரப்பியில் சுரக்கிறது. இது கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. நெக்ஸ்ட், அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும். அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன் என்ன? கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும், மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டும் வரவும் உதவுகிறது. கார்டிசோல் என்பது உயிர் காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலையில் மேற்கொள்கிறது. எனவே இது உயிர் காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், மரபியல் படம். மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு 1993ஆம் ஆண்டு TH மோர்கனுக்கு வழங்கப்பட்டது. மரபியலின் குரோமோசோமின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடிச்சார்னா TH மோர்கன். அவருக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா 1993ஆம் ஆண்டு. டீலோமியர்கள் இவங்க தான் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன. டீலோமியர்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுபவை டீலோமியர்கள். DNA நைட்ரஜன் காரம் இணைவுறுவதற்கான சார்ஹாஃப் விதி. எர்வின் சார்ஹாஃப் கூற்றுப்படி DNAவில் எப்பொழுதும் அடினைனின் விகிதமும் தைமினின் விகிதமும் சமமாக உள்ளன. மேலும் குவானினின் விகிதமும் சைட்டோசினின் விகிதமும் எப்பொழுதும் சமமாக உள்ளன.
யாருடைய கூற்றுப்படினா எர்வின் சார்காப். டிஎன்ஏவில் அடினினின் விகிதமும் தைமினின் விகிதமும் சமமாக உள்ளன எப்போதும். குவானினின் விகிதமும் சைட்டோசின் விகிதமும் எப்பொழுதும் சமமாக உள்ளன. இது யாருடைய விதினா எர்வின் சார்காப். நெக்ஸ்ட்டு ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் தான் கதிர் அறிவால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் தான். இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் எப்படி இருக்குன்னா ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுகிறது. புரத மூலக்கூறில் ஏற்பட்ட மாற்றத்தினால் இந்த ஹீமோகுளோபினை கொண்டுள்ள சிவப்பு இரத்த செல்கள் கதிரறிவால் வடிவத்தை பெறுகின்றன. அலகு 19 உயிரின் தோற்றம் பரிணாமம். வாழும் தொல் உயிர் படிவங்கள் அதில் உள்ள இவை தற்போது உயிர் உள்ளவை. இவை படிவமாக மாறிய முன்னுரை போன்ற தோற்றத்தை ஒத்திருப்பதால் இவற்றை வாழும் தொல் உயிர் படிவங்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு வாழும் தொல் உயிர் படிவங்களுக்கு எடுத்துக்காட்டு ஜிங்கோ பைலோபா. புவி அமைப்பு கால அளவை என்றால் என்ன? புவி அமைப்பு கால அளவை என்பது பாறை அடுக்களின் அமைப்பினை கால வரிசைப்படி அறிந்து கொள்ளும் முறை ஆகும். இதன் மூலம் புவி அமைப்பு வல்லுநர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் புவிசார் அறிஞர்கள் புவியின் வரலாற்றினை காலத்தோடும் நிகழ்வுகளின் தொடர்போடும் இணைத்து விளக்குகின்றனர். புவி அமைப்பு கால அளவு. திருவக்கரை எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. கல்மரப்படிவ பூங்கா எங்கே இருக்குன்னா திருவக்கரையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது கல்மரப்படிவ பூங்கா. 2000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தாவரத்தண்டு பகுதியானது ஆற்றங்கரையில் மண்ணில் புதையுண்டு காலப்போக்கில் அதிலுள்ள கரிமப் பொருட்கள் சிலிக்காவினால் நிரப்பப்பட்டு படிவமாகியுள்ளது. கல்மரமான பின்பும் இத்தாவரங்கள் முந்தைய நிறம், வடிவம், வரித்தன்மை முதலானவற்றை தக்க வைத்து கொண்டுள்ளன. ஆண்டு வளையம், நிறங்களின் அடுக்கு, கணுப்பகுதிகள் போன்ற அனைத்து பண்புகளும் கல்மரமான பிறகும் புலப்படும் வகையில் அமைந்துள்ளன. எங்கன்னா திருவக்கரையில் உள்ள கல்மர படிவ பூங்கா. அது எங்கே இருக்குன்னா திருவக்கரை விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு நாசா 2020 வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்தும் செவ்வாயின் மேற்புற புவி அமைப்பு குறித்தும் செவ்வாயில் உயிரிகள் இருந்தனவா என்பது குறித்து அவ்வாறு உயிரிகள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகிறது. எந்த ஆண்டுனா 2020 நாசா. நெக்ஸ்ட் அலகு 20 இனக்கலப்பு மற்றும் உயிரியல் தொழில்நுட்பவியல். டாக்டர் மா.சா. சுவாமிநாதன் இவர் யாருன்னா இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர். டாக்டர் மா.சா. சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் முன்னணி பங்கு வகித்தவர். இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் ஆவார். உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் மற்றும் சணல் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ்பெற்றவையாகும். எதுலன்னா உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் மற்றும் சணல் பயிர்களை செஞ்சதெல்லாம் புகழ் பெற்றிருக்குது. அவரது பெரும் முயற்சிகளால் 1960ஆம் ஆண்டில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. எனவே இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என பொருத்தமாக அழைக்கப்படுகிறார். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா மா.சா. சுவாமிநாதன். டாக்டர் மா.சா. சுவாமிநாதன். மா.சா. சுவாமிநாதன் விரிவாக்கம் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். நெக்ஸ்ட்டு டாக்டர் கோ. நம்மாழ்வார். டாக்டர் கோ. நம்மாழ்வார் வருஷம் 1938 to 2013. ஒரு தமிழ் விவசாய விஞ்ஞானி, சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் இயற்கை வேளாண் வல்லுநர் ஆவார். இவர் வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம், உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் என்ற அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கினார். யாருன்னா டாக்டர் கோ. நம்மாழ்வார். எந்ததுன்னா வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவும், உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் NEFFFRGFST விரிவாக்கம் வானகம் விரிவாக்கம் என்னது உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம். நெக்ஸ்ட்டு காமா தோட்டம் அல்லது அணு பூங்கா என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அணுசக்தி ஆற்றலை பயிர் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கருத்தாக்கம் ஆகும். இது ஒரு தூண்டப்பட்ட சடுதி மாற்ற பயிர் பெருக்க முறையாகும். இதில் கோபால்ட் 60 அல்லது
சீசியம் 137 இருந்து காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. காமா தோட்டம். நெக்ஸ்ட் டாலி உருவாக்கம். 1996ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரோஸ்லி நிறுவனத்தினை சார்ந்த டாக்டர் அயான் வில்மட் மற்றும் அவரது குழுவினரும் இணைந்து டாலி என்ற குளோனிங் முறையிலான பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதலில் உருவாக்கினர். யாரெல்லாம்? டாக்டர் அயான் வில்மட் மற்றும் அவருடைய குழுவினர் இணைந்து டாலி என்ற குளோனிங் முறையை உருவாக்குறாங்க. அதற்கு எதெடுத்தாங்க? பெண் செம்மறி ஆட்டுக்குட்டியினை முதலில் உருவாக்கினர். இந்த ஆட்டுக்குட்டி உடல் செல் உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்பட்டதாகும். 6.5 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த இந்த ஆட்டுக்குட்டி நுரையீரல் நோயினால் 2003ஆம் ஆண்டு இறந்தது. எப்போ உருவாக்கியிருக்கிறாங்க? 1996. இறந்தது 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஸ்காட்லாந்து நாட்டு ரோஸ்லி நிறுவனத்தினை சார்ந்த டாக்டர் அயான் வில்மட். எந்த நிறுவனம்? ரோஸ்லி நிறுவனத்தினை சார்ந்த. எந்த நாட்டில் உள்ளவர்னா? ஸ்காட்லாந்து நாடு. அழகு. நெக்ஸ்ட் அழகு 21. உடல் மற்றும் நோய்கள். உடல் நலம் மற்றும் நோய்கள். அதில் மேலும் அறிந்து கொள்ளும் பார்க்கும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு போக்சோ சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அது எந்த ஆண்டுனா 2012 போக்சோ சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனை உள்ளாகினர். POCSO Protection of Children from Sexual Offense. குழந்தை பாதுகாப்பு போக்சோ சட்டம் எப்போனா 2012ஆம் ஆண்டு. போக்சோ சட்டத்தின் குறிக்கோள்கள்: பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களில் இருந்து பாதுகாத்தல். இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல். நெக்ஸ்ட் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம். மார்ச் 2007 குழந்தை உரிமைகள் சட்டம். NCPCRனா குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம். CPCR விரிவாக்கம் குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 கீழ் அமைக்கப்பட்டது. குழந்தை உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் எப்போனா மார்ச் 2007. குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 கீழ் அமைக்கப்பட்டது. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை, குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை வரையறுக்கிறது. நெக்ஸ்ட்டு மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போனா ஜூன் 26. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் ஜூன் 26. 1985ஆம் ஆண்டில் போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்போனா 1985 போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் உலக சுகாதார நிறுவனம் WHO 1984 மருந்துகளின் போதை, அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியுள்ளது. இது WHO உலக சுகாதார நிறுவனம். எப்போனா 1984. நெக்ஸ்ட் புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போனா மே 1ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2030ஆம் ஆண்டில் உலகளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஆண்டுனா 2030ஆம் ஆண்டு. மே 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மே 1, 2004. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எதிர்ப்பு நாளாக கருதப்படும் தினம் மே 31. 10 மில்லியன் அளவில் இறப்பு ஏற்படுத்துன்னு எந்த ஆண்டுலன்னா 2030ஆம் ஆண்டு எதிர்பார்க்கப்படுதான். நெக்ஸ்ட் இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். WHO அதுக்கு நம்ம அர்த்தம் பட்டோம். WHOக்கு நம்ம பார்ப்போம்.
என்ன பார்த்து உலக சுகாதார நிறுவனம். இந்தியாவில் 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார். WHO-வின் திருத்தம் செய்யப்பட்ட புள்ளி விவரப்படி 2025 இந்தியாவில் 57.2 மில்லியன் நீரிழிவு நோயாளிகள் இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான சராசரி வயது 40 ஆகும். பிற நாடுகளில் 55 வயதாகும். 2030 இறப்பை ஏற்படுத்துகின்ற காரணிகள் நீரிழிவு நோய் 7வதாக திகழுமென உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. நெக்ஸ்ட்டு, அளவுக்கு அதிகமாக உண்ணுகின்ற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிலோ கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது. அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை 20% to 25% அளவுக்கு கூட்டுகிறது. சராசரி உடல் எடையை விட 10%க்கும் அதிகமான எடை கொண்டவர் அதிக எடை உடையோர் மற்றும் 20%க்கும் அதிகமான எடை கொண்டவர் உடல் பருமன் உடையோர் எனப்படுவர். HDL அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். HDLனா அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். LDLனா குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். HDLனா HDLனா அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். குறை அடர்த்தினா லோயர், அது LDL குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம். அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம்